நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण 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 சாணூரா 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 இன்று காலை வழக்கம் போல் செய்தியுடன் சிறையிலிருந்து வர வேண்டிய பணிப்பெண் இன்னும் இங்கு வந்து சேரவில்லையே. ஏன் வரவில்லை? நமக்கு செய்தி கொண்டு வரும் நேரம் ஆகவில்லை. இதோ வந்து விடுவாள். இல்லை, அவள் வரமாட்டாள். நீ போய் அங்கு பார்த்து வா. போகாதிருந்தால் ஏமாற்றுவாள். சிறையில் இன்னும் பிள்ளை பிறக்காமல் இருக்குமா? பார்த்து வருகிறேன். சாணூரா நில். அங்கு போனால் நீ அந்த பாம்பு அங்கு இருக்கிறதா என்று பார். அதுதான் அன்று என் கண்களை கொத்த வந்து சற்று நேரம் குருடாகி நின்றேனே, அது. கவனமாக பார். அப்புறம் நானும் அங்கு போய் அதை பார்க்கிறேன். இந்த பிரசவத்தில் விஷ்ணு வருகிறானா இல்லையா என்று. செல்வாய், சீக்கிரம் செல்வாய். சென்று வந்து எனக்கு விருந்து செய்தி கொடு. போ. தங்கள் ஆணை. சுவாமி, இந்த முறை இன்னும் ஒரு விசித்திரமான அனுபவம் கிடைத்தது. என்ன அனுபவம் தேவி? பிள்ளையை சுமக்கும் பாரமே தெரியவில்லை. எனக்கு என்னமோ பூவை சுமப்பது போல் இருக்கிறது. அடடே, நீ பூ என்றதும் ஞாபகம் வருகிறது. 2 பூக்களை எடுத்து மறைத்து வைத்தாயே, அது எங்கே? பத்திரமாக இருக்கிறது. இந்தாருங்கள். இன்னமும் வாடவில்லை. என்ன ஆச்சரியம் இது? ஆச்சரியம் என்ன, இது தேவலோகத்து பூக்கள் தான். இங்கே யாரும் வெளியிலிருந்து வரவில்லையே? இல்லை. வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்ததா? இல்லை. அரசரின் ஆணை. சிறைச்சாலைக்குள் காவலை மேலும் பலப்படுத்துங்கள். சிறைக்கூடத்தின் வெளிப்புறத்திலே
8 வரிசைகளாக காவலர்களை நிறுத்துங்கள். அதை தாண்டி யாரும் உள்ளே நுழைய முடியாதபடி. இது 8வது கர்ப்பம். நாம் விழிப்போடு இருந்து அதை கண்காணிக்க வேண்டும். சாணூரா, சொல், ஏதாவது செய்தி உண்டா? உண்டா? இல்லை மன்னவா, அங்கு சிக்கலும் இல்லை, செய்தியும் இல்லை. ஆழமான அமைதி. அப்படியா? அவள் தேவகி? இன்று தேவகி மட்டும் வழக்கத்திற்கு மாறுபட்டு தெரிகிறாள். மாறுபட்டா? அவள் முகத்தில் ஒரு பயம் தெரியுமே, அது இன்று இல்லை. மிகப்பெரிய மாற்றம் இது. மாற்றம் இன்று இடம் மாறிவிட்டது. திகிலும் பயமும் தேவகி முகத்தில் இருக்க வேண்டும். அந்த பயம் தங்கள் முகத்தில் இருக்கிறது. பயமா? மாவீரன் கம்சனுக்கா? ஆமாம், நீ என்னை தட்டி பார்க்கிறாயா, அடிமனத்தை தொட்டு பார்க்கிறாயா? இல்லை இல்லை சாணுரா, இல்லை. கம்சன் பயப்பட மாட்டான், பயப்படவே மாட்டான். பயம் தங்களிடம் இல்லை, பலவீனம். பலவீனம் தான் இருக்கிறது. இப்போதாவது என் பேச்சை கேளுங்கள். தேவகிதான் தங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை சாகடியுங்கள். சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. இல்லை. தயங்காதீர்கள். இல்லை. தடுமாறாதீர்கள். இல்லை. தங்கை பாசம் இல்லை. உங்கள் நாசம் இல்லை. மன்னா, இல்லை. அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. சாணுரா, என்னை விட்டுவிடு. நீ என்னை கொத்தாதை விட்டுவிடு. ஜலம் தானே? சீக்கிரம் சீக்கிரம். யசோதா, பிரசவமாகி விட்டதா? இன்னும் ஆகவில்லை. ரோகிணி தேவி நலமா? பலியால் துடிக்கிறாள். எனக்கு பார்க்க தாங்கவில்லை, வெளியே வந்து விட்டேன். பிறகு பூர்ணிமா அத்தையிடம் விஷயத்தை சொல்லும்படி அவர்களை அனுப்பினேன். அத்தை அனுப்பி இருக்கிறாள் மந்திரித்த ஜலத்தை. சுகப்பிரசவமாக வேண்டிக் கொண்டேன். சற்று பொறுங்கள், நான் போகிறேன். தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா, தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா. அகிலமெல்லாம் இனி உன் பேரை பாடும், அகிலமெல்லாம் இனி உன் பேரை பாடும். தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா. நாராயணனின் அம்சமும் நீயே, நலமும் வளமும் நீ தருவாயே.
ஆயிரம் முகங்கள் கொண்டவன் நீயே ஆனந்தங்கள் இனி தொடர் கதையாகும் தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா தரிசனம் தந்தாய் ஜெய் பலராமா விஷ்ணு, விளையாடி பார்க்கிறாயா? என்னிடமா கம்சனின் மாளிகைக்குள் வந்தா? விஷ்ணு, விஷ்ணு, ஏன் எனக்கு தொல்லை கொடுக்கிறாய்? ஆண்மை இருந்தால் என் முன்னால் வா, என் முன்னால் வா விஷ்ணு, முன்னால் வா. தேவகிதான் தங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறாள். அவளை சாகடியுங்கள். சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. சாகட்டும் தேவகி, நீங்கள் வாழ. தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். தங்கை பாசம் உங்களுக்கு நாசம். சாணூரா, சரியாக சொன்னாய். தேவகிதான் என்னை சாகடிக்கிறாள். இதற்கு ஒரு முடிவு உண்டு. இதற்கு ஒரு முடிவு உண்டு. இருக்கக்கூடாது தேவகி. இருந்தால் நான் செத்தேன். நான் ஏன் சாக வேண்டும்? நான் ஏன் சாக வேண்டும்? சாணூரா, சரியாக சொன்னாய். பார் பார், எனது வாழ் உறங்கவில்லை. பாசமாவது பந்தமாவது, அண்ணனாவது தங்கையாவது தேவையை கொண்டு விடுகிறேன். என்ன இப்படி நான் சொல்வதா? நான் ஒரு பெண்ணை கொலை செய்தால் அது அது கம்சனுக்கு அழகா? இந்த கம்சனுக்கு அழகா? அப்படி செய்தால் உலகம் என்ன சொல்லும்? இல்லை, அது கம்சனுக்கு அழகில்லை. அதில் வீரமில்லை.
அதற்கு என் மனம் ஒப்பவில்லை. இல்லை, முடியாது, தேவியை கொல்ல மாட்டேன். முடியாது, தேவியை கொல்ல மாட்டேன். முடியாது, தேவியை கொல்ல மாட்டேன். கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன். விஷ்ணு, விஷ்ணு, வாழாயன் முன்னால், வாயின் முன்னால் ஏன் இப்படி ஆட்டம் காட்டுகிறாய்? நாடகம் ஆடாமல் நேரில் வாடா விஷ்ணு. என்ன இது பிரபு? இதா லீலை என்பது? ஒரு பாவி உங்களை பகைவனாக பார்க்கிறான். அந்த பாவிக்கா இந்த காட்சிகள்? எதை பார்த்தாலுமே தங்கள் முகமல்லவா தெரிகிறது அவனுக்கு. என்னென்று சொல்வது? கம்சன் மனம் கண்ணன் மயமாகிவிட்டதே. அந்த பாவிக்கும் உங்களை பார்த்த பலன் உண்டா இறைவா? ஆம், அவனுக்கும் உண்டு. எவன் எப்போதும் என்னை நினைக்கிறானோ அவன் தவறாமல் என்னை காண்பான். இதுதான் இறையருள் வினோதங்கள். உண்மையா? அப்படியா? அதுவும் ஒரு பாவிக்குமா? இது நியாயம்தானா சுவாமி? நாரதா, குறும்புத்தனமாக கேட்கிறாயே. இதன் அர்த்தங்கள் தெரியாதோ? அறியாமையில் விளக்கம் கேட்பதால் சொல்கிறேன். எப்போதும் என்னை நினைக்கிறவன் எப்படியும் காண்பான் ஒரு நாள். முக்கியமாக இதில் ஒன்று, நான் சொல்வதில் உட்பொருள் உண்டு. ஒருவன் எப்படியெல்லாம் என்னை நினைக்கிறானோ அப்படி ஒரு வடிவத்தில் அவன் முன் வருவேன். பக்திமான்கள் இறைவனாக, தோழனாக, தாய்மையுடன் தன் பிள்ளை போல் நினைத்தால் உடனே என் பக்தர்களை பரவசப்படுத்த வருவேன். சுகத்தை, ஆனந்தத்தை கொடுத்து பக்தர்களுக்கே பக்தனாவேன். பாவம் கம்சன் மட்டும் என்னை எதிரியைப் போலவே கருதுகிறான். அதனால் அவன் விருப்பம் போல் அவனுக்கு அப்படியே தோன்றுகிறேன். நாரதா, எனது உருவம் கற்பனைக்கு எட்டாதது. என் உருவத்தைக் கண்டு எனது பக்தர்களும் தேவர்களும் ஆனந்தக் கடலில் மிதக்கிறார்கள். அதே எனது உருவத்தைக் கண்டு கம்சன் மட்டும் பயப்படுகிறான், தடம் புரண்டு செல்லுகிறான். உலகம் விரும்பும் இவன் அவனுக்கு பகவான் இல்லை, பகைவனாக தெரிகிறேன். தேவையற்ற சந்தேகத்தால் தெய்வத்தை பார்த்த பிறகும்
தன் பாவத்தின் விலையாக தூக்கத்தை இழந்தான். கம்சனின் வாழ்வு நாசத்தை நோக்கி போகிறது. நாரதா, தூய மனதுடன் என்னை தொழுதால் தொழுபவன் என் அருள் நிச்சயம் பெறுவான். பெறப்போகும் பலன் பெறுபவர் செய்யும் வினைகளை பொறுத்தது. மனம் போல் வாழ்வு அமையும். தாயைப் போல தெய்வத்தை நினைத்தால் தெய்வம் தாயாக இருந்து வாழ்த்தும். कृष्णपक्षं अष्टमी तिथि विण्णुं मण्णुं महिष इरैवन जननं रोहिणी नक्षत्रम् அதிபூதன் கிழமை நன்னாள் அதிபூதன் கிழமை நன்னாள் ரிஷபலக்னம் அமைந்த ஜனன ஜாதகம் இது கருணை கடவுள் வருகை சொல்லவே கலந்தது இருள் ஒளியில் கடவுள் வந்தார் சிறையில். அம்மா, தங்கள் மகனாக பிறப்பதற்கு பொருத்தமானதொரு நேரம் வந்துவிட்டது. 3 பிறவிகளுக்கு முன்னால் நான் தங்கள் மகனாக பிறப்பேன் என்று வரம் தந்தேன். அதை இப்போது மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். அன்னையே, ஸ்வயம்பு மன்வந்தரத்தில் வசுதேவர்தான் பிரஜாபதி சுதபா. அப்போது நீங்கள் அவர் மனைவி பிரஷ்னி தேவி. அந்த பிறவியில் தாம் இருவரும் 12,000 வருடங்கள் மிகவும் அரிதான இந்த எனது ரூபத்தை காண கடுந்தவம் செய்தீர்கள். அம்மா, 4 கரம் கொண்ட இந்த ரூபம் காண மிக அரிது. பக்தியோடு இப்படி தவம் புரிந்ததைக் கண்டு மனம் குளிர்ந்து மகிழ்ந்து காண்பதற்கரிய இந்த ரூபத்தில் தரிசனம் தந்தேன்.
பிரஜாபதி சுதப்பா, தேவி பிரஷ்னி, நம்பிக்கையோடு அரிதிலும் அரிதான இந்த ரூபத்தை காண இருவரும் தேவர்களின் கணக்கில் 12,000 வருடங்கள் உறுதியோடு தவம் புரிந்தீர்கள். உங்கள் தவம் என்னை மகிழ்வித்தது. தேவி, எனது தரிசனம் பலனளிக்காமல் போகாது. ஆகையால் வரம் என்ன வேண்டும்? கேட்பதை தருவேன். என் இறைவா, என் மீது கருணை புரிவதானால் தாம் எனக்கு ஒரு வரம் தாருங்கள். தங்களைப் போன்ற ஒரு பிள்ளையை பெற வேண்டும். அதே நடக்கும், அதே நடக்கும், அதுவே நடக்கும். மனம் போல் வரம் தந்தேன். வரம் தந்த பிறகுதான் விரிவாக யோசித்தேன். அதற்கு எனக்கு கிடைத்த பதில், படைப்பிலேயே யாரும் எனக்கு ஈடு இல்லை என்று. ஒன்றே தெய்வம், தெய்வம் இரண்டில்லை. ஒருவனாகிய நான் உங்கள் கருவிலே உருவாக உளம் கொண்டேன். வரம் தரும்போது என் வாய்மொழியாக 3 முறை அது நடக்கும் என்று வந்தது. அதனால் 3 பிறவிகள் வரை தங்கள் மகனாக பிறக்க நான் நிச்சயித்தேன். வரமளித்தபடி முதலில் பிரஷ்னி கர்ப்பன் என்ற பெயரில் உங்கள் மகனானேன். பிறகு அடுத்த பிறவியில், அம்மா, நீங்கள்தான் தேவமாதா அதிதி, என் தந்தைதான் காசிப மாமுனிவர். அந்த பிறவியில் நான் தங்கள் மைந்தனாக பிறந்தபோது என் பெயர் உபேந்திரன். என் வடிவம் சிறியதாக இருந்ததால் உலகம் என்னை வாமனன் என்ற பெயரால் அழைத்தது. வாமன வடிவத்தில் நான் பலி சக்கரவர்த்தியை வான்புகழ் பெற வைத்தேன். இப்போது 3வது பிறவியில் பரம்பொருள், பரிபூரணன், பரமாத்மாவாகிய நான் உங்களுடைய புதல்வனாக பிறந்து விருப்பங்களை பூர்த்தி செய்வேன். இப்போது எனது இந்த வடிவத்தில் ஏன் தோன்றினேன் என்றால், உங்களுக்கு என்னுடைய முந்தைய அவதாரங்களை நினைவுபடுத்த. இதை செய்யாதிருந்தால் இங்கு மானிட பிறவி எடுத்த தங்களுக்கு நான் இப்படி அவதாரம் எடுத்தேன் என்று தெரிந்து கொள்ள முடியாது. தியாகத்தின் வடிவமான தாயே, உங்களுக்கு நான் முக்தி அடையும் வழியை கூறுகிறேன். எதிர்பார்த்தபடி புதல்வனாக என்னை பெறுவதற்கு பொருத்தமான நேரம் இது. உங்கள் பாச உணர்வை துறந்து பக்குவமாகி பரம்பொருளிடம் மனதை செலுத்துங்கள். செலுத்தினால் ஆம், இந்த பிறவியிலேயே முக்தி நிலை பெற்று விடுவீர்கள். என் இறைவா, எனக்கு முக்தி பெறுவது ஒன்றுதான் நோக்கம் என்றால் முன்பே தங்களிடம் கேட்டிருப்பேனே. இல்லை பிரபு, முக்தி பெற ஆசை இல்லை.
உங்களுக்கும் எனக்கும் தாய் மகன் என்ற சொந்த பந்தங்கள் தேவை. பாசம் அன்பு என்ற இரு விழிகளால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவே என் ஆசை. பெற்றெடுக்கும் தாய்மையை விட எனக்கு அந்த முக்தி பெரிதில்லை. அண்டச்சராச்சரங்களை படைக்கும் என் இறைவா, தங்களின் இந்த திருக்கோலத்தை மாற்றிக்கொண்டு ஒரு மானிட குழந்தையின் வடிவத்தில் வர வேண்டும். நான் பாலூட்டி தாலாட்டி சீராட்ட வேண்டும். உங்களை ஈண்டெடுக்க எனக்கு எது நேர்ந்தாலும் இன்பம். சோகங்கள் சூழ்ந்தாலும் அதுவும் சுகம். என் விழியாக என் உயிராக நான் பெறப்போகும் பிள்ளையை வளர்த்து வர வேண்டும். அதனால் ஞான தியான பேச்சு, இந்த பக்தி, இந்த அர்ச்சனை, இன்னும் பெரிய பெரிய ஆன்மீக கதைகள் ஞாபகத்தில் இருப்பதில்லை. என் நினைவிலே பாசம் மட்டும்தான். மனதுக்குள் இருக்கும் ஞான யோக வைராக்கிய பக்தி. எனக்கு பிடிக்காத இந்த சுமைகளை இனி போக்கி விடுங்கள், நீக்கி விடுங்கள். மனக்கடலில் ஆடும் ஆசை அலைகளை ஓய வைத்து விடுங்கள் பிரபு. பாச அலைகள் வீச. பிரபு, என் மனதில் தாய்ப்பாசம் மட்டும்தான் இருக்க வேண்டும். மற்ற ஆசைகள் எல்லாம் என்னை விட்டு நீங்கி போய்விட வேண்டும். அதுவே நடக்கும். ஆம் தாயே, தங்கள் மகன் கோகுலத்தில் பாலலீலையை முடித்துக் கொண்டு மதுராவுக்கு வருவேன். வந்த பிறகு பொறுமையாயிருந்த தங்கள் பாசத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வேன். என் மாயையின் மகிமையினால் அம்மாவுக்கு இந்த விளக்கங்கள் நினைவில் நிற்காது. தாங்கள் பிள்ளை பாசம் என்ற வலையிலே சிக்கிக்கொண்டு உங்களை நீங்களே அழித்துக் கொண்டு ஒரு புறம் அம்மா என்ற பாசம் தரும் சுகங்களையும், அடுத்து இன்னொரு புறம் பிள்ளையை பெற்றெடுக்க தாங்கள் சந்திக்கப் போகின்ற உணர்ச்சி போராட்டங்களையும் அனுபவிப்பீர்கள்.
வாயுதேவா, கம்சன் வருவதற்கு முன்னால் நீ குழந்தையை எடுத்துக்கொண்டு கோகுலத்திற்கு புறப்படு. போகின்றேன் தேவி மாதா. ஆனால் போவது எப்படி? என் கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டிருக்கின்றனவே. கம்சனின் காவலர்களை மீறிச் செல்வது எப்படி? உன் விலங்குகள் நீக்கப்படும். கண்காணிப்பும் காவலும் உன்னை தடுக்காது. உன் மைந்தனை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து விரைவாக சென்றுவிடு. சென்று கோகுலத்தில் நந்தகோபரின் வீட்டில் யசோதையின் பக்கத்தில் குழந்தையை வைத்துவிடு. அங்கு யசோதையின் அருகில் இப்போது பிறந்த ஒரு பெண் குழந்தை இருக்கும். அதை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு இங்கு வந்துவிடு. தூங்கி கிடக்க பூட்டிய வாசல் தானே திறக்க ஆண்டவன் ஆணையை ஏற்று முடிக்க இந்த அற்புதம் மானிடர் பயணம் நடக்க தியாகத்தின் கைகளில் தெய்வ குழந்தை தர்மத்தை காத்திட வந்த குழந்தை வானமும் பூமியும் தோற்று
கலையே தன்னை மறந்து இறைவன் பணியில் நடக்கும் விந்தையே. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Shri Krishna Charitam Gunanuvadam Tatrayana Aham Karomi Mama Bhavageetam Hridayasya Preetam Tvad Padma Pade Samarpayami. Hare Ram Hare Ram 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Krishna. Krishna Hare Krishna